அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும்னா இன்னைக்கு நாங்க திடீர்னு ஒரு கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்த விஷயம் என்னன்னா என்னோட 26 பேஜ் நாளைக்கு வந்துகிட்டு செகண்ட் டேர்ம்ல டேர்ம் எக்ஸாம சந்திக்கணும். செகண்ட் டேர்ம் டேர்ம் எக்ஸாம்ல நாளைக்கு பிசிக்ஸ் நடக்கிறீங்க. நாங்க அது சார்ந்த பகுதிகளை உள்ளடக்கின மாதிரி ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். எதிர்பார்க்கை வினாக்கள் சரியா. ஒரு வருடமும் அவனுடைய எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்துட்டு அவனுடைய நடத்தையை பொறுத்து நாம் என்ன செய்யணும், இந்த இயர்ஸுக்குரிய பேப்பர்ஸ் இப்படி அமையலாம்ங்கிற மாதிரி நாம் என்ன செய்யணும், செலக்ட் பண்ணி சில கேள்விகளை தியரியோட நாங்க கதைக்க போறோம். அடுத்த இன்னொரு விஷயம், உங்களோட செகண்ட் டேர்ம் நடக்கிறது கால அவகாசம் ஒரு 1 மந்த் கேட்காங்க. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சு எங்க செகண்ட் டேர்ம் அவசரம் அவசரமா நடக்கிறதால எல்லாரும் அந்த சிலபஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டா 90% இடங்கள் வந்துட்டு இன்னும் என்ன செய்யப்படுதுன்னா இந்த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆக வேண்டும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு கதை. சரி, இரண்டும் பிரச்சனை இல்லை. நாம இந்த செகண்ட் டேர்ம் டார்கெட் பண்ணி நாம என்ன செய்யணும், இந்த கிளாஸ்ல எதிர்பார்க்கப்படுற வினாக்கள் நாம என்ன செய்யணும், கேள்விகள் நாம செய்யணும். நீங்க அதை உங்களை ஃபைனல் எக்ஸாம் செகண்ட் டைம் எக்ஸாம்ல அதை ஹெல்ப் ஆயினா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். சரி, ஓகே. நேரடியாக நாங்க விஷயத்தை நாங்க வரோம். எங்களோட 26th இந்த டேர்ம் எக்ஸாம்ல முதலாவது சரியா யூனிட் 3ல வந்துட்டு எளிமை இசை இயக்கம்ங்கிற ஒரு கதை நாங்க ஸ்டார்ட் பண்ண உடனே சவுண்டுல வந்த உடனே எளிமை இசை அலைவு இயக்கத்துல முக்கியமான ஒரு பகுதியாக எளிமை இசை இயக்கம். அதுல 2 பிராக்டிக்கல் வந்துட்டு எங்களோட பிராக்டிக்கல் கைட்ல வந்திருக்கிறது. அதுல ஒன்று வந்து எளிய ஊசல், இன்னொன்று ஸ்ப்ரிங்ல கட்டிடம் வருது. சரி, அதுல பெரும்பாலும் இந்த முறை நாங்க எளிய ஊசல் சம்பந்தமாக எதிர்பார்க்கலாம். செகண்ட் டேர்ம்ல மிச்ச காலம் சரி, ரைட், ஓகே. திரும்ப திரும்ப வரக்கூடிய கேள்வியும் அதுதான், திரும்ப திரும்ப வரக்கூடிய கேள்வி. சரி, அதை டார்கெட் பண்ணி நான் எங்களை டியூப்ல சரியா, நீங்க எல்லாரும் கிடைச்சிருக்கு டியூப் சரியா. அதுல முதலாவது கேள்வி நாங்க வச்சிருக்கோம். சரி, ஓகே, வரும். நான் சில விஷயத்த நல்லா கவனிக்கும். முதலாவது நாங்க இந்த பிராக்டிக்கலாக இந்த கேள்வி அடுக்கிறதுக்கு முன்னால அந்த தேவைப்படுற தியரிய முதலாவது நான் கதைச்சுக்கிறேன். தியரிய நாங்க கதைச்சுக்கிறோம். சரி, ஓகே, நான் சில விஷயத்த நல்லா கவனிக்கிறேன். ஒரு எளிய ஊசல்ங்கிற ஒரு கதை. சரி, போர்டு நல்லா கவனிங்க. நாங்க பார்க்க போறோம் எங்களோட டியூப்ல இருக்கிற முதலாவது கேள்வி. அதுக்கு முன்னால அவரை தியரி பாட்டு நம்மள கதைச்சுக்கணும். சரியா, ஒரு லேசான இலையில ஒரு புல்லு ஊசல், எளிய ஊசல் புல்லு நாங்க கட்டி அலைய விடுவோமாக இருந்தால் சிறிய கோணத்தின் ஊடாக அலைய. சரி, ஓகே, சிறிய கோணத்தினூடாக நாங்கள் அலைய விட்டால் இந்த ஊசல் போன்ற அந்த இலையிட நீளம், கவனமா இருக்கணும். இந்த இலை சரியா எப்படிப்பட்ட இலையா இருக்கணும்னா ஒன்று இலேசான இலையாக இருக்கணும். இருக்கிற கேள்வியில கவனம் இல்லை. எல்லா கேள்விகள் வரமாட்டேங்கிட்டா இல்ல, பட் அதுக்கு விஷயங்கள் அடுத்தது தெரியும். சரி, அங்க இருக்கிற அந்த இலை வந்து கேட்டு ஒரு இலேசான இலையாக இருக்கணும். அதையும் தாண்டி நீட்ட முடியாத ஒரு இலையா இருக்கணும். இலைக்குரிய கதைகளா கதைக்க வேண்டாம், பழமையான கதை. அந்த இலை வந்து இலேசான இலையா இருக்கிறது. அதே மாதிரி என்னது சரியா. அதே போல லேசான இலையாகவும் இருக்கிறது. அதே போல என்னது நீட்ட முடியாத இலைகளா இருக்கலாம். சரி, ஓகே, நான் சொல்ல விஷயத்த அடுத்தது வந்துகிட்டு இவர அலைவு காலம். சரி, என்னடா வாங்க சொல்றதால நம்ம என்ன செய்யலாம், வாங்க சொல்லி பிறகு நம்ம இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். சரி, கொஞ்சம் வெயிட். சரி, கவனிங்க. அப்ப அந்த இலை வந்துட்டு ஒரு லேசான இலையா இருக்கணும். அதே போல நீட்ட முடியாத இலையா இருக்கு. ரைட், அடுத்தது வந்துகிட்டு இந்த இலையில நீளம் எள்ளெண்டு தந்திருக்குது. சரி, இலையில நீளம் எல், அதாவது பூசல், எளிய பூசலி சரியா இருக்கிற நீளம்னு வர அந்த சமன்பாடு டி சமன் அலைவு காலத்துக்கான சமன்பாடு எடுத்தீங்கன்னா டி சமன் 2π √L/G. சரி,
LOH. இதான் எங்கட அலைவு காலத்துக்கான சமன்பாடு. இந்த எல்லுங்கிறது யாரா இருக்கணும்னா, நல்லா கவனி, இந்த எல்லுங்கிறது யாரா இருக்கணும்னா, இந்த கட்டப்பட்ட முனையில இருந்து பிராக்டிகல் ரீதியா கதைக்கு என்ன திங்ஸ் எல்லாம் தேவைப்படுறது, இலை கட்டப்பட்ட முனையில இருந்து அந்த ஊசல் குண்டின் ஈர்வை மையத்தானம் வரைவான நீளப்பாறை. நாம இங்க தொங்க விட்டிருக்கிறது புறக்கணிக்கத்தக்க ஆரை உடையது, மிகச்சிறியது ஒன்று, சிறிய ஒரு ஊசல் குண்டு ஊசல் குண்டு சிறிதது. இதே இந்த பிராக்டிகலை பொறுத்தவரை நல்லா கவனிங்க, இந்த எளிய ஊசலை பயன்படுத்தி நாங்க 2 விதமான பிராக்டிகல் முடிவுகளை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று சரியா, அதோட கவனிங்க, இந்த எளிய ஊசல் பிராக்டிகலை வச்சுக்கிட்டு நாங்க 2, ஒன்று என்னன்னா ஈர்ப்பு ஆறுமுடலை கண்டுபிடிக்கிறது. அந்த நாங்க பிராக்டிகலை செய்கிற இடத்துல இருக்கிற ஈர்வையிலான ஈர்ப்பு ஆறுமுடலை கண்டுபிடிக்கலாம். ஈர்ப்பு ஆறுமுடல். சரி. நம்பர் 2, இன்னொன்றையும் நாங்க இதுல இருந்து முடிவாக பெற்றுக்கொள்ளலாம். என்னன்னா அந்த ஊசல் குண்டி ஆரையையும் பெற்றுக்கொள்ளலாம். ஊசல் குண்டின் ஆரையையும் இந்த பரிசோதனை முடிவுல நாங்க பெற்றுக்கொள்ளலாம். பரிசோதனை முடிவுல பெற்றுக்கலாம். சில விஷயங்களை நல்லா கவனிக்கணும். அந்த இலை வந்து ஒரு ஈஸான இலையா இருக்கணும், நீட்ட முடியாத இலைகளா இருக்கும். சரி, அதே போல இந்த பிராக்டிகல நாங்க எடுத்துக்க போற விஷயம் வந்து ஈர்வையான ஆறுதல், அதே போல ஊசல் குண்டின் ஆரையும். அதே நேரம் இந்த எலி யாரா இருக்கணும்னா இலை கட்டப்பட்ட முனையில இருந்து அந்த ஊசல் குண்டிட ஈர்வை மையத்தான வறுமுறைக்குமான, சரி, இவை மையத்தான வறுமுறைக்குமான நீளமாக அது கதைக்கப்படாது. சரி, ஓகே. இந்த எளிய ஊசல் அலைவு காலத்திற்கான சமன்பாடு தான் T7 2π√LOH. Lங்கிறது அந்த ஊசல் நீளம், Gங்கிறது அங்க இருக்கிற ஈர்வையான ஆரம். பட் நல்லா கவனிக்கணும், இங்க இருக்கிற இந்த சமன்பாடு வழிடாகனமாக இருந்தால், சரி, இந்த சமன்பாடு வழிடாகனமாக இருந்தால் இங்க இருக்கிற தீட்டா வந்துகிட்டு மிகச்சிறிய கோணமாக இருக்கு. சரியா, தீட்டா இந்த சமன்பாடு வழிடாகனமாக இருந்தால் அங்க இருக்கிற தீட்டா மிகச்சிறிய கோணமாக, சரியா, சிறிய கோணத்தினூடான அலைவுக்குத்தான் நாங்க இந்த சமன்பாடை யூஸ் பண்ணலாம். சிறிய கோணத்தினூடாக அலைய, அதை எங்கட 5 பாகைக்கும் 10 பாகைக்கும் இடையில வார மாதிரி அந்த கோணத்துல நீங்க ஏற்படும். 0 10 பாகைக்கு 5 பாகைக்குள்ள வார மாதிரி அந்த கோணத்துல நீங்க அலைய. சரி, அடுத்தது வந்துகிட்டு நாங்க இதுல மெஷர்மெண்ட் நல்லா கவனிங்களா, எங்களுக்கு தெரியும் ஒரு எளிய ஊசல்ற முழு அலைவுங்கிறது, நான் இந்த பேரை கொடுத்து வைக்கிறேன், இது பி, இது சி எடுத்துக்கணும். சரியா, இந்த முழு அலைவுங்கிற கதை, முழு அலைவுங்கிற கதை யாருன்னா ஏல இருந்து பிக்கு வாரது, ஏல இருந்து பிக்கு வாரது, அதே போல பில இருந்து சி, பில இருந்து சி, அதே போல சில இருந்து பி, அதே போல பில இருந்து இ. இதைத்தான் சொல்றது முழு அலைவு. இதுக்கு எடுக்கிற காலத்தை தான் அலைவு காலம், கேபிட்டல் T கதைக்கும். இந்த முழு அலைவுக்கான காலம் அதை நாங்க கேபிட்டல் T கதைக்க போறோம், அலைவு காலம். சரி, இந்த இடத்துல வந்து கேபிட்டல் T வந்துட்டு நாங்க அலைவு காலம், அலைவு காலம். சரி, அலைவு காலம் யாரால, அது யாருக்கான நேரமா இருக்குன்னா இது ஒரு முழு அலைவே ஏற்படும். இப்ப முழு அலைவுன்னா நாங்க ஏல தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும், அலைவு காலம் ஆரம்ப புள்ளியில தங்கி பண்ற இல்ல, நீங்க எங்க இருந்து கதைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நாங்க பில இருந்து கதைச்சோம்னா, சரி, இந்த திசையில இயக்கம் எடுத்துக்கிட்டு B கதைச்சீங்கன்னா B to C, அதே போல C to B, B to A, அதே போல A to B. இதை சொல்றது முழு அலைவுக்கான காலம். சரி, சரி, இப்ப இந்த பிராக்டிக்கல்ங்கிற ஒரு கதை நாங்க வர போறோம். இதான் எங்கட அடிப்படை சமன்பாடு T7 2π√LOH. இந்த இடத்துல நான் இந்த ஊசல் கொண்டு ஆரை புறக்கணிக்கத்தக்க ஆரையா இருக்கு, அப்படி ஆரையும் கொண்டு வந்து அந்த சமன்பாடு எப்படி நாங்க கதைக்கு பார்ப்போம். சரி, அப்ப இந்த இடத்துல T7 2π√LOH இருக்கா, T7 2π√LOH. இந்த பிராக்டிக்கல்ல நீங்க என்ன செய்யணும்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருப்பாங்க, என்னன்னா இந்த இருக்கிற நீளத்தை மாத்தக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, சரி, கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த நீளத்தை என்ன செய்யலாம், நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். நீளத்தை மாத்தி 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 அந்த அலைவு காலத்தை நாங்க அளக்க வேண்டி வரும்.
அதுக்கு நாங்க பிராக்டிக்கல்ல மாத்தக்கூடிய கணிதத்தை சொல்றது சாராமாரின்னு சொல்றோம். சாராம் கவனம், சாராம் கேட்பாங்களா? சாராம். சரி, இது பிராக்டிக்கல்ல நாங்க மாத்தக்கூடிய கணிதமாக இருக்கு. நாங்க மாத்தக்கூடிய கணிதம் அல்லது யாரையும் தங்கி இல்லாத காரணியா. சரியா? அதே நேரம் நாங்க மாத்த யாரு மாறுறாங்க, நாங்க சேஞ்ச் பண்ண அந்த பிராக்டிகல்ல இன்னொரு ஆள் மாறிக்கிட்டு வந்தா அதை சொல்றது சார் மாறி. எல்லா பிராக்டிகல்லையும் யாரு சாரா மாறி யாரு சார் மாறின்னு கதைக்க தெரியும். அதெல்லாம் கேட்பாங்க கேள்வி. பழமையான அந்த கேள்வியெல்லாம் வந்துட்டு இருக்கு. சரி, ஒரு பிராக்டிகல்ல நாங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய கணிதத்தை சொல்றது வந்துட்டு சாரா மாறிட்டு, நாங்க சேஞ்ச் பண்ண அந்த பிராக்டிகல்ல இன்னொரு விளைவாக மாறக்கூடியதை நம்ம சார் மாறி. சரி, இப்ப இந்த இடத்துல எல்லாத்தையும் நாங்க சேஞ்ச் பண்ண போறேன். அப்ப நான் இந்த இடத்துல எல்லாம் சேஞ்ச் பண்ண அதுக்கு ஏத்த மாதிரி இந்த அலைவு காலம் மாறும். அலைவு காலம் மாறும். சரி, பாப்போம் என்ன நடக்குது பாப்போம். இப்ப நாங்க இந்த பிராக்டிகல்ல சமன்பாடை செட் பண்ணினா எங்களோட இதுக்கு வந்துட்டு பிராக்டிகலுக்கு தகுந்த மாதிரி சமன்பாடு செக் பண்ணினீங்கன்னா பாருங்க, டி ஸ்கொயர் சமன் 4 பை வர்க்கம் இன்டு எல் ஓவர் ஜி வரும். டி வர்க்கம் சமன் 4 பை வர்க்கம் ஓவர் ஜி இன்டு எல் என்று வருவார். என்ன வடிவில் இருக்காருன்னா y சமன் mx. y சமன் mx. எனவே இந்த பிராக்டிகலுக்கு நாங்க ஒரு கிராஃப் ஒன்று வரைவீங்களாக இருந்தார், கிராஃப் ஒன்று நாங்க வரைவோமாக இருந்தார், x அச்சுல வந்துட்டு எல் எடுப்பாரு, x அச்சுல வந்துட்டு எல். அதே போல y அச்சுல வந்துட்டு டி ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர் தெரியும். ஒரு மீட்டர் சென்டிமீட்டர்ல கதைக்கலாம் அல்லது மீட்டர்ல கதைக்கலாம். சரியா? ரைட். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த கிராஃபை நீங்க வரைவீங்களாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் y சமன் mx வடிவம் உற்பத்தியின் ஊடாக போற நேர்கோடு வரும். உற்பத்தியின் ஊடாக போற நேர்கோடு வரும். சரியா? இந்த நேர்கோட்டின் படித்திறனை நான் என்ன